அரசியல் பண்ணோன்னு நாங்கள் நினைக்கலீங்க. கல்வியில் ஆரம்பத்திலேருந்தே அரசியல் பண்ணுறது திமுக தான். ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு முழுமைக்குமான ஒரு கல்விக் கொள்கையாக உருவாக்கப்பட்டு லட்சக்கணக்கான நபர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அதற்கு பின்பாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. தமிழக அரசு இதில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. முதல்ல இதுக்கு ஒத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லைங்கிறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே மத்திய அமைச்சரும் பதிலளிச்சிருக்கார். இது தொடர்பாக பாராளுமன்றத்திற்குள்ளேயும் அவர்கள் கேள்வி கேட்டதற்கு பதிலளிச்சிருக்கும். அதனால் எமர்ஜென்சி என்பது மத்திய அரசின் மீது குறை கூறுவது அல்ல. உங்களுடைய மாநிலத்தில் எப்படி நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள், உங்களுடைய ஆட்சியினுடைய தோல்விகளுக்கு உடனே மத்திய அரசு மேல பழி போடுறதுங்கிறது திமுகவோட வாடிக்கை. சொல்லுங்க. இருங்க 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 அவரு தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் பெட்டர் தென் அதர் ஸ்டேட் அப்படி நீங்களே சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் ஒரு சிஸ்டம் இருக்குது, இதுக்கு மாற்றா அதை விட பெட்டர்மெண்டா தான் வரணும். ஆனா அப்படி இல்லாத ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சிஸ்டத்தை நாங்க எங்கேயுமே கொண்டு வரலீங்க. நீங்க இருக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய சிஸ்டத்தை விட பெட்டர்மெண்டா உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்கறது நாங்க ஏற்கனவே மேம்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். பட் நீங்க அதை விட நீங்க கம்மியான ஒரு கொண்டு வந்து ஏற்றுக்கு சொல்றது எதாவது சரியா இல்ல. அது டம்மியா இல்லை, இது சும்மாவா, இதுவெல்லாம் விஷயம். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்கு முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் 3 மொழி என் குழந்தை படிக்க வேண்டாம், அரசாங்க பள்ளியில் கொடுக்குற 2 மொழி போதும்னு நினைக்கிறாங்க? இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது? எப்படியாவது சிபிஎஸ்இ பள்ளியில் போடணும், இல்லை மெட்ரிகுலேஷனில் போடணும். ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று கல்வி கட்டணம் என்பது மிகப்பெரிய சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதனால்? நம்ம குழந்தை ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் நல்ல படிப்பு படிக்குங்கிற சூழல் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. வந்தாச்சு, அது வந்து கொண்டிருக்கல. ஏற்கனவே அரசாங்க பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அரசாங்க பள்ளிகளில் இன்றைக்கும் கட்டடம் இல்லை. மரத்தடியில் படிக்கிறத நீங்கள் தான் மீடியாக்காரங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்க. குழந்தைங்களுக்கு சரியான கழிப்பிடம் கிடையாது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கோயம்புத்தூரில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்திச்சுட்டு இருக்கு. ஆசிரியர்கள் பற்றாக்குறை கடந்த 3-4 வருடங்களாக. இத்தனை விஷயம் கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்கு. ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை குழந்தைங்க 2 மொழி தான் கற்றுக்கணும். ஆனால் பிரைவேட்டில் படிக்கிற குழந்தைங்க மட்டும் 3 மொழி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது அநீதியாக நாங்கள் பார்க்கிறோம். பணம் இருப்பவர்களும் இல்லாத குழந்தைகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அரசு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக தான் நாங்க பேசுறோம். உங்களோட கல்வி முடிஞ்சதுங்க, அடுத்தது நீங்க சொல்லுங்க. நிறைய மாநிலங்கள்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க இதை 2-3 வகைப்பாடா பிரிக்கலாம். நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆன் பார் வைத்து பார்க்க முடியாது. நீங்க உத்தரப்பிரதேசம், பெங்கால், ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த ரொம்ப காலத்துல அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தல. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. நம்ம ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு இல்ல கர்நாடகத்தோட ஒரு பார்ட்டு, மகாராஷ்டிராவில் ஒரு சில பார்ட், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக இங்க ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. அதற்கு காரணம் போனோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வரும். நீங்க அந்த ராஜதானியில் இருந்தப்ப இந்த மாதிரியான சிஸ்டம் வந்தது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பின்னால ஒரு ஹிஸ்டரி இதுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய இல்லைங்க, திருப்பியும் சொல்ல வரேன், நீங்க என்னோட வாயிலிருந்து திராவிட கட்சிகளுக்கு சர்டிபிகேட்னு பார்க்க வேண்டாம். நான் பொதுவாகவே நான் பார்க்கறதால நான் சொல்றேன், நம்மளுக்கு ஃபார் அ லாங் டைம். அதனால தான் நான் அசம்பிளியில் பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க, தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க ஒடிசாவோட ஒப்பிடாதீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப காலமாகவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம். நம்மள மாதிரி மாநிலம் நாம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும். அதனால என்னோட கருத்து இதுதான். மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரருக்கு ஒரு நீதினு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையில தொழிலோடு இணைந்த கல்வி, அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி என்று பல்வேறு புதிய அம்சங்கள் இருக்கு. இதை எல்லா கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள். ஏனென்றால் ஒரு முழு மனிதனை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு கல்வியினுடைய அவசியம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்.
இதை வந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க வைக்கிறாங்க. சமஸ்கிருதம் இந்த நாட்டில் யாருக்கு தாய்மொழி? ஒருத்தருக்கும் தாய்மொழி இல்லைங்க. சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி கிடையாது. சமஸ்கிருதம் ஒரு பாரம்பரியமான பழமையான மொழி. நம்மளுக்கெல்லாம் தமிழ் இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு. ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்தந்த மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை வச்சிருக்காங்க, துறைக்கு செலவு பண்றாங்க. ஆனால் யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத, ஆனால் அதே சமயம் பல்வேறு செழுமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய மொழி சமஸ்கிருதம். அப்படி இருக்கின்ற பொழுது சமஸ்கிருதத்துக்காக பிஜேபி மட்டும் அதிகமாக நிதி ஒதுக்கலைங்க, காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்திலேயும் அதுதான். ஏனென்றால் அந்த மொழி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமான மொழி அல்ல. தாய்மொழியை காப்பாற்றணும்னா நாம தாய்மொழிக்கு சொந்தக்காரங்க நாம் அதை எடுத்து காப்பாற்றணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை ஸ்கூலில் தாய்மொழியில் வழியில் பாடம் சொல்லி தருவதற்கான சூழல் மறுக்கப்பட்டு எல்லாரும் இன்னைக்கு வேற மொழி வழிக்கல்வியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. உங்களோட கோட்டா முடிஞ்சு போச்சுங்க. வேற கேள்வி கேட்கணும். ஒடிசா, ஒடியா அந்த 5 மொழிகளுக்கு 240 கோடி, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 2400 கோடி, மொத்தம் 17 ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 2400 கோடி சமஸ்கிருதத்துக்கு கொண்டு ஒதுக்குறோம். மற்ற 5 மொழிகளுக்கு 240 கோடி அப்படிங்கிறப்போ பாகுபாடு இல்லையா? நிச்சயமா பாகுபாடு இல்லைங்க. அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கோ பிராந்தியத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்படிங்கிற மொழி இல்லைங்கிறப்போ அந்த மொழியை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை. ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி பிராந்திய மொழிகளுக்கு அப்படின்னா அந்தந்த மொழிக்கு அந்தந்த மாநிலங்களில் தனியாக துறை இருக்கு, அவங்களும் ஒதுக்கீடு பண்றாங்க. அந்தந்த அரசாங்கங்கள் அதற்காக முயற்சி எடுக்கிறாங்க. அதனால பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் அது, நம்ம நாட்டினுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது. அதனால தான் நான் கம்பேர் சொன்னது. பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் இல்லை, காங்கிரஸ் இருக்கும்போது இதே மாதிரி தான். நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். கரெக்ட். அதாவதுங்க, அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழினுடைய பெருமையை பேசுவது, தமிழினுடைய முக்கியத்துவத்தை சொல்வது அப்படிங்கிறத பிரதமர் ஒரு பெருமையான விஷயமா பார்க்குறாரு. பாருங்க, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மொழி, அந்த மொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு. ஆனால் மொழிக்கு ஒதுக்கீடு அப்படின்னு பண்ண வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த குறிப்பிட்ட மொழி எதற்கு அதுக்கு வந்து நிதி, அதே மாதிரி தமிழ் மொழிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தாய்மொழிக்கு நாம வச்சிருக்கோம். இங்கே தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குங்க, நம்ம எல்லாருமே அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க அதுக்குன்னு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. சமஸ்கிருதத்துக்குன்னு தனியாக யாரும் பண்றது இல்லை. முதல்ல மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் மொழியில கட்டாயமாக கற்பதற்கான சூழலையும், தமிழ் மொழியில் நம்முடைய மாணவர்கள் அதிகமாக படிப்பதற்கான முயற்சிகள் முதல்ல தமிழ்நாட்டில் எடுக்கட்டும். முழுக்க மொழி தானே பாப்பா, இன்னைக்கு வேற ஒண்ணு கேள்வி இல்லையா? நீங்க போயிருக்கீங்க, நீங்க தேசிய தலைவி பல மூன்றாவது மொழி இம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்ல மூன்றாவது மொழியை எதை கத்துக்கிறாங்க? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி வச்சிருக்காங்க. இப்போ உதாரணம் நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசல எத்தனை மொழி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரியுமா? மூன்றாவது மொழியா? அதுதான் மோகன், நான் உங்களை கேட்கிற, உத்தரப்பிரதேசல எத்தனை பேர் எந்தெந்த மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா? தப்பு தப்பு. இதுதான் தமிழ்நாட்டுக்காரங்க நாம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், ஹிந்தி தாய்மொழி நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, நான் தான் சொல்ல வர்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நான் கேட்கணும்ல. நீங்க சொல்றீங்கல்ல ஹிந்தி தாய்மொழி, ஹிந்தி தாய்மொழி, அதுதான் சொல்றேன். தாய்மொழியாக எந்த மொழி அவங்களுக்கு இருக்கோ அதை அவங்க பேசுறாங்க. அது போஜ்புரியா இருக்கலாம், ஓகே, பூர்வாஞ்சல் ஏரியாவில் போஜ்புரி பேசுவாங்க, மித்திலாஞ்சல்லையும் மித்திலா லாங்குவேஜ் தனியாக பேசுவாங்க. நீங்கள் பிரெஜ் க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல பிரெஜ் பாஷான்னு ஒன்று இருக்குது யூபியில். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் யூபியில் ஜாட் கம்யூனிட்டி இல்லை அந்த பகுதி மக்கள் பேசுறது அதுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ். இந்த மாதிரி ராஜஸ்தான்ல 6 லாங்குவேஜ் இருக்கு. மேவார் பிரதேசக்காரங்க பேசுறது மேவாரி, ராஜஸ்தானில இன்னொருத்தங்க ஒரு பர்டிகுலர் இதுல பேசுறது ராஜஸ்தானி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாய்மொழிகள்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னாவே ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி இருக்கக்கூடிய நம்முடைய நாடு. அங்க என்ன பார்த்துட்டீங்கன்னா அவர்களுடைய தாய்மொழியில எங்கெங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வாய்ப்பு இருக்கோ அங்கே ஒன்று இருக்கும், ஹிந்தி ஒன்று இருக்கும்,
ஆங்கிலம் ஒன்று இருக்கும். இது இல்லாமல் அவர்களுடைய விருப்ப பாடத்தில் வேற எந்த மொழிகள் வேணாலும் கற்றுக்கலாம். ஹரியானாவில் இன்றைய மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டர்ஜி அவர் மாணவராக இருக்கும்போது தமிழை எடுத்து பாடமாக படிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹரியானாவிலையும் 3 மொழி விருப்பத்தில் என்ன மொழி இருக்கோ அவங்க எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரியான சூழல் இருக்கு. உங்களுக்கான பதில தான் சொல்றேன். கூட்டணி அதிமுக நான் கேட்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணி பத்தியே தான் ஒரே கேள்வியா? நாங்க கூட்டணியை அறிவிச்சாச்சு. இங்க பாருங்க, திராவிடம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால்தான் இங்கு இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார் வட இந்திய நாட்டில் அவர் தன்னோட பயணம் போகும்போது கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க. திராவிடம் என்பது தென்னிந்தியாவினுடைய நிலப்பரப்பு. இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இவங்க திராவிடம் பேசிட்டு கன்னடத்துக்கு எதிராவோ இல்ல பக்கத்தில் இருக்கிற மலையாளத்துக்கு எதிராவோ பிரச்சனை ஆகாது. திராவிடங்கிற சிந்தனையை இவர்களாலேயே ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதிமுகலையா இல்லைங்க, நான் பொதுவான சித்தாந்தத்தை இங்க நான் பேசுறேன். திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை இல்ல, திராவிடம் என்பது நிலப்பரப்பு. இங்க வாழக்கூடிய மக்கள், இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் திராவிடர்கள். இது ஒரு தனிப்பட்ட தத்துவமாக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது சம்பந்தமில்லாத விஷயத்தை நாங்க ஒத்துக்கல. நான் திராவிடர் தாங்க, இது என்னங்க சந்தேகம்? நீங்களும் திராவிடர் தான், நானும் திராவிடர் தான். பாருங்க, எல்லாம் கொண்டிருக்கவங்க எல்லாரும் திராவிடர் தான். 5 பேர் 5 மொழி பேசுறோம். கன்னடா, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாரும் சேர்ந்து திராவிடர்னு சொல்றோம். திராவிடம் என்ற பெயரால் மொழிகளுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் இங்கிருக்கின்ற இந்து மத மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது, இதற்கு பெயர் திராவிடம் அல்ல. திராவிடம் என்பது இந்த பகுதியில் வாழக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கென்று ஒரு பலவேறு சிறப்பு தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் திராவிடர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேற கேள்வி ஏதாவது இருக்கா? பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த உறுதியை எந்த வித சக்தியாலும் உடைக்க முடியாது. மீண்டும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். முருகர் மாநாடு கடந்த முறை அண்ணாவை பற்றி பேசியதற்கு அன்றைய முதலமைச்சர் அதாவது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தார் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் சொல்றாங்க. அதாவது இங்க பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது. அவங்க அந்தந்த சித்தாந்தத்தில் தெளிவா இருக்கும். நான் இப்ப கேட்டேனே உங்ககிட்ட, நெருக்கடி நிலை காலத்துல மிஸ்ஸாவில் இன்றைய முதலமைச்சரை ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தியது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மேடையில் எமர்ஜென்சி பத்தி பேசுவாங்களா? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை முரண்பாடுகளை திமுக அரசு பத்தி மேல வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இதே கார்பரேஷன், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா? அதை பத்தி மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இங்க மட்டும் திமுக அதிமுக பாஜக உடனே விரிசல். ஒரு விரிசலே நடக்காது. யாரு கற்பனை பண்ணி ஆசைப்பட்டாலும் ஒண்ணு நடக்காது. திமுக கவர்மெண்ட் வீட்டுக்கு போறது உறுதிங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க இருங்க தம்பி, ரொம்ப
முடிக்கிறது போதும். முக்கிய தலைவர்களை கேள்வி கேளுங்க, விவாதம் அண்ணா குறித்த ஒரு அவதூறான ஒரு வீடியோவை வெளியிடும் போது அதிமுக எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அப்படின்னு நாங்க சொல்றோமா? இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து எதுவும் அதாவது நாங்கள் அதில் பங்கேற்றிருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்து முன்னணி அழைப்பு கொடுத்துருக்காங்க. நாங்களும் அதில் கலந்துருக்கோம், மற்ற அரசியல் கட்சிகளும் அதில் கலந்துருக்காங்க. அதில் அவங்களோட கருத்துக்களை சொல்றதுனா அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு, நாங்கள் அதை மதிக்கிறோம். அதிமுக கருத்து சொல்றாங்க, நாங்கள் அதை மதிக்கிறோம். ஆனால் அதே சமயம் இந்து முன்னணியுடைய கொள்கையை சொல்வதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உறவுலையோ இந்த பிரச்சனையில எதுலையுமே வந்து எங்கேயுமே முரண்பாடு கிடையாதுங்க. உங்கள்கிட்ட சமாதானம் ஆயிட்டு வாங்க. யாரு கேள்வி இல்ல, நான் கேட்கிறேன், நெருக்கடி நிலை காலகட்டம் தொடர்பாக ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். யாராவது ஒருத்தங்க கேளுங்கப்பா. அதிமுக பாஜக கூட்டணி மாநாடு நடத்துறது இந்து முன்னணி கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய தலைவர்களை ஒரு இழிவா பேசுறது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையில இந்து முன்னணி அறிவுறுத்திருக்காங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. இது சம்பந்தமாக இந்து முன்னணியும் அவர்களுடைய தரப்பு சொல்லுவாங்க. முக்கியமான கேள்வி கேட்க முடிய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு வர வேண்டிய நிதியை சட்டமன்ற உறுப்பினரை வாங்கி வாய்ப்பு இருக்கா மேடம்? எதுக்கு? ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ஷன்ல 1.5 லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் தவிர்த்துருக்காங்க. ஏற்கனவே 3 லட்சம் குழந்தைகள் முன்னாடி நிற்கிறாங்க. ஒரு 5 லட்சம் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். ஜிஆர் சுவாமிநாதன் ஜட்ஜி கூட தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான ஆக்ஷன் கிடையாது. அந்த பணம் வந்தால் தான் இந்த குழந்தைகளை படிக்க வைக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினராக அதுக்கான ப்ரெஷர் பிஜேபி நிச்சயமா பண்றேங்க. நான் வந்து நம்முடைய மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களிடம் இந்த விஷயத்தை நிச்சயமா, இந்த குழந்தைகளோட படிப்பு விஷயமா நிச்சயமா நான் பேசுறேன். நன்றிங்க. ஓவர் டோஸ் வேணாம்ப்பா தம்பி, ஓவர் டோஸ் போதும். ஓகே, நான் இப்ப பேசுறேன். சதன் ரயில்வேவோட விஷயத்துக்கு கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போறேன் உடனே. உங்களுக்கு எந்த செய்தியும் கிடையாது, போதும். இல்ல, என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? திருப்பி திருப்பி இந்த கேள்வி வருது. இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லல, எங்களுடைய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் உங்களை மாதிரி எல்லா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு தானே சொன்னாரு. அந்த வீடியோ இன்னைக்கு தானே இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில இங்க வந்து அந்த கூட்டணி இருக்கும், அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள்ங்கிறத நான் சொல்லல, திரு அமித்ஷாஜி அவர்கள் சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? குழப்பம். நீங்க இதில் வச்சு வேற ஏதோ வந்து பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறீங்க. திருப்பி அடுத்த கேள்விக்கு நான் பதில் அவர் சொல்லிட்டாருல. பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றிடா.